வணக்கம். உலகம் ஒரு பார்வை செய்தி தொகுப்பில் உங்களுடன் நான் நிவேதா. கொரோனா தொற்று உலகையே அச்சுறுத்தி வரும் நிலையில் உலகம் முழுவதும் நிகழ்ந்த கொரோனா வைரஸ் தொடர்பான சம்பவங்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகள் செய்தி வடிவில் உங்களுக்காக. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் ஜோ பைடன் வெற்றி பெற்றதை தொடர்ந்து நாட்டின் பல பகுதிகளில் பொதுமக்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 3ஆம் தேதியன்று நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் ஜோ பைடன் 279 வாக்குகளை பெற்று வெற்றி கண்டார். தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 214 வாக்குகளை மட்டும் பெற்றிருந்தார். இதைத் தொடர்ந்து ஜோ பைடன் வெற்றியை கொண்டாடும் வகையில் நியூயார்க், கலிபோர்னியா, மிச்சிகன் உள்ளிட்ட மாநிலங்களில் பொதுமக்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கருப்பின மக்கள் ஏராளமானோர் நடனமாடி ஜனநாயக கட்சியின் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். இதற்கிடையே 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஜோ பைடன் அதிபர் பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. துணை அதிபராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் பதவியேற்பார். இந்நிலையில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதால் உலக அளவில் அமெரிக்காவின் கொள்கைகளில் மாற்றம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பருவநிலை மாற்றம், உலக சுகாதார அமைப்பில் மீண்டும் இணைதல் உள்ளிட்ட பல்வேறு கொள்கைகள் முற்றிலும் மாற்றப்படும் என ஜோ பைடன் ஏற்கனவே அறிவித்திருந்தார். மரபுசாரா எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்க அடுத்த 10 ஆண்டுகளில் 2,80,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் அறிவித்துள்ளது. நிலக்கரியை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்வதால் கார்பன் வெளியேற்றம் அதிகரித்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. இதனால் நிலக்கரியை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யும் 5 நிலையங்களில் 4 நிலையங்களை அடுத்த 15 ஆண்டுகளில் மூட ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையங்களை மூடினால் மின் உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்படும். அதை ஈடு செய்ய நிலக்கரிக்கு மாற்றாக மரபுசாரா எரிசக்தியை மட்டுமே பயன்படுத்தும் நிலை உள்ளது. எனவே மரபுசாரா எரிசக்தியை உற்பத்தி செய்யும் தொழில்களுக்கு முழு அளவிலான உத்வேகம் அளிக்க நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் முடிவெடுத்துள்ளது. அதுபோன்ற தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகளை எளிதாக்குவது, நிதி உதவியை அதிகரிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளன. கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்திற்கு பயணம் செய்து சீன நீர்மூழ்கி கப்பல் சாதனை படைத்துள்ளது. சீன பொறியாளர்கள் வடிவமைத்த உறுதியான நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை கடலில் மிக ஆழமான பகுதிக்கு அனுப்பி பரிசோதிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஃபென்ஜோசி என பெயரிடப்பட்டுள்ள இந்த நீர்மூழ்கி கப்பல் மற்றொரு கப்பலில் பசிபிக் கடலில் உள்ள சேலஞ்சர் டீப் என்ற பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த இடத்தில் கடலின் ஆழம் சுமார் 11 கிலோமீட்டராக உள்ளது. தாய் கப்பலில் இருந்து கீழ்நோக்கி சென்ற இந்த நீர்மூழ்கி கப்பல் ஆழ்கடலுக்குள் சென்று 10,000 மீட்டர் ஆழத்தை வெற்றிகரமாக எட்டியது. லித்தியம் பேட்டரியால் இயங்கும் இந்த கப்பல் ஆழ்கடலில் உள்ள காட்சிகளை பதிவு செய்து நேரடியாக தாய் கப்பலுக்கு அனுப்பும் வசதியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் பதவியேற்ற பிறகு அந்நாட்டுடனான உறவுகளில் மாற்றம் ஏற்படும் என வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியின் போது வெனிசுலாவுக்கு எதிராக பல்வேறு பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டன. மூத்த அதிகாரிகள் பயணம் மேற்கொள்ளவும் பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு தடைகளை விதித்தார். அது மட்டுமல்லாமல் வெனிசுலா அரசுக்கு சொந்தமான அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளில் இருந்த சொத்துகளும் முடக்கப்பட்டன. இந்நிலையில் தற்போது ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றிருப்பதை தொடர்ந்து அந்நாட்டுடன் புதிய உறவுகளை மேம்படுத்த வழிகோலும் என நிக்கோலஸ் மதுரோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஃபைசர் மற்றும் ஜெர்மனியின் பயோஎன்டெக் மருந்து நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கிய கொரோனா தடுப்பூசி 90% பாதுகாப்பானது என்பது ஆய்வு முடிவுகளில் தெரியவந்துள்ளது. உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் பணியில் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவின் ஃபைசர் மருந்து நிறுவனமும் ஜெர்மனியின் பயோஎன்டெக் மருந்து நிறுவனமும் இணைந்து கொரோனா தடுப்பூசி ஒன்றை உருவாக்கியுள்ளன. இந்த தடுப்பூசியின் முதல் 2 கட்ட பரிசோதனைகள் வெற்றியடைந்ததை தொடர்ந்து இறுதிக்கட்ட பரிசோதனைகள் நடைபெற்று வந்தன. கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி 3ஆம் கட்ட பரிசோதனைகள் தொடங்கியது. இதில் ஃபைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி 90% கொரோனா வைரஸ் பாதிப்பில் இருந்து மனிதர்களை பாதுகாக்கிறது என ஆய்வில் தெரியவந்துள்ளது.
இது தொடர்பாக பேட்டியளித்த ஃபைசர் நிறுவனத்தின் தலைவர் ஆல்பர்ட், ஃபைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி கொரோனா பரவலை 90% அதிகமான அளவில் தடுப்பதாகவும், இந்த தடுப்பூசியால் மிகப்பெரிய பக்க விளைவுகள் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மின்க் எனப்படும் ஒரு விலங்கினம் வீரியம் மிக்க கொரோனா வைரஸ் பரவ காரணமாக இருக்கும் என்ற அச்சம் 6 நாடுகளில் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம். என்ற விலங்கு நீர்நாயை போன்று ஐரோப்பிய நாடுகளில் வாழும் ஒரு உயிரி. இயற்கையாக காடுகளில் நீர்நிலைகளின் அருகே கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய விலங்காக இது உள்ளது. மிக மெல்லிய ரோமங்களைக் கொண்ட இந்த விலங்கின் தோல் பல்வேறு வகையில் பயன்படுத்தப்படுவதால் தோலுக்காகவே இந்த விலங்கை பண்ணைகளில் வளர்க்கும் வழக்கம் டென்மார்க், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் நடைமுறையில் உள்ளது. மின்கின் தோல் பண்ணைகளில் இருந்து சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்ட பின் பல்வேறு பயன்பாடுகளுக்காக விற்பனை செய்யப்படுகிறது. இதன் தோலை கொண்டு குளிர்தாங்கும் ஸ்வெட்டர்கள், கம்பளிகள், மென்மையான முடிகளுடன் கூடிய விலை உயர்ந்த பொம்மைகள், தோல் பைகள், காலணிகள் என ஏராளமான பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்நிலையில் மனிதர்களிடம் இருந்து கொரோனா வைரஸ் இந்த விலங்குகளுக்கு எளிதில் பரவுவதாகவும், பின்னர் அந்த வைரஸ் வீரியமிக்க கிருமியாக மாறுவதாகவும் புதிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த வீரியமிக்க கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியதால் தடுப்பூசி கண்டுபிடித்தாலும் கூட கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க முடியாத நிலை ஏற்படும் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. டென்மார்க்கில் முதன்முதலாக இதுபோன்ற வீரியமிக்க கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் பல இடங்களில் இருந்து இந்த வைரஸ் பரவுவதும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து நாடு முழுவதும் பண்ணைகளில் வளர்க்கப்படும் 1,70,00,000 மின்குகளை அழிக்க அந்நாட்டு அரசு திட்டமிட்டது. இதற்கான வழிமுறைகளும் உருவாக்கப்பட்ட நிலையில் இதே போன்ற ஆபத்து மேலும் 5 நாடுகளில் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்தது. மேலும் இது குறித்து ஆய்வு நடத்தவும் உலக சுகாதார அமைப்பு உலக நாடுகளை அறிவுறுத்தியுள்ளது. கனடாவின் ஹட்சன் வளைகுடாவின் தொலைவு கிழக்கு கிராமமான சர்ச்சில் அருகே துருவக் கரடிகள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கரடியின் ஆபத்தில் இருந்து பொதுமக்களை காப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வட அமெரிக்க கண்டத்தில் உள்ள கனடா ஆர்க்டிக் பகுதி வரை பரவி கிடக்கிறது. நாட்டின் தொலைவு கிழக்கு பகுதியில் உள்ள ஹட்சன் வளைகுடாவின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது சர்ச்ஹில் கிராமம். இக்கிராமத்தில் 900 பேர் வசித்து வருகின்றனர். ஆண்டு முழுவதும் கடும் குளிர் நிலவும் இப்பகுதியில் எங்கு பார்த்தாலும் பனிக்கட்டிகளை தவிர வேறெதுவும் கண்களுக்கு தெரியாது. இந்த பகுதியில் தற்போது வசந்த காலம் தொடங்க உள்ளதால் கடல் சிங்கங்களை வேட்டையாடுவதற்காகவே ஏராளமான துருவக்கரடிகள் தயாராகி வருகின்றன. சர்ச்ஹில் கிராமத்தின் சுற்றுப்புறங்களில் கடந்த ஒரு வாரமாக இந்த துருவக்கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது.
இந்நிலையில் இந்த துருவக்கரடிகளால் சர்ச்சில் கிராம பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் அனைவரும் கவனமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருப்பினும் துருவக்கரடிகளின் நடமாட்டத்தை துல்லியமாக கண்டுபிடித்து எச்சரிக்கை விடுப்பதற்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் நடைமுறையும் பின்பற்றப்படுகிறது. இதற்காக ஓராண்டு காலம் முயற்சி செய்து துருவக்கரடிகளின் உருவம், அவற்றின் உடல் அமைப்பு, நடந்து செல்லும் வேகம் போன்ற பல்வேறு விவரங்கள் அளிக்கப்பட்டு அதன் மூலம் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதனால் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் துருவக்கரடிகள் நடமாட்டம் தெரிந்தால் உடனடியாக அப்பகுதி அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அது பற்றிய தகவல் வந்துவிடும். நார்வே நாட்டின் ஸ்வால்பார்ட் அருகே துருவக்கரடியால் ஒருவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவற்றின் நடமாட்டம் குறித்து மிகுந்த கவனத்துடன் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சர்ச்சில் கிராமத்தை பொறுத்தளவில் கடந்த 2013ஆம் ஆண்டு ஒரு இளம்பெண்ணை துருவக்கரடி தாக்கியதில் அவர் மயிரிழையில் உயிர் தப்பினார். இருப்பினும் அவரது உடலில் 28 இடங்களில் படுகாயங்கள் ஏற்பட்டன. அதன் பின்னர் துருவக்கரடிகளிடம் பாதுகாப்பாக இருப்பது குறித்து அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் பல்வேறு பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடித்து வருகின்றனர். எனவே இந்த ஆண்டும் துருவக்கரடிகளினால் வரும் ஆபத்துகளை எளிமையாக தவிர்க்க முடியும் என்றே சர்ச்சில் பொதுமக்கள் நம்புகின்றனர். ஜெர்மனியின் பெர்லின் நகரில் புதிய விமான நிலையம் திறக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்கனவே செயல்பட்டு வந்த டெகல் விமான நிலையம் முறைப்படி மூடப்பட்டது. ஜெர்மனியின் பெர்லின் நகரில் பழைய 2 விமான நிலையங்கள் செயல்பட்டு வந்தன. நகரின் மேற்கு பகுதியில் அமைந்திருந்த டெகல் மற்றும் ஷான்ஃபெல்ட் விமான நிலையங்களில் வசதிகள் குறைந்து கூட்ட நெரிசல் அதிகரித்தது. இவற்றை ஒருங்கிணைத்து நவீன வசதிகளுடன் கூடிய புதிய விமான நிலையத்தின் கட்டுமான பணிகள் கடந்த 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டன. 2011ஆம் ஆண்டு திறப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்த புதிய விமான நிலையம் பல்வேறு பொறியியல் தவறுகள், தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் கட்டுமான பணிகளில் தொய்வு காரணமாக காலதாமதமானது. இந்த நிலையில் பணிகள் முடிந்து கடந்த சில நாட்களுக்கு முன் திறக்கப்பட்டது. முதல் நாளன்று ஈசிஜெட் மற்றும் லுஃப்தான்சா விமானங்கள் ஒரே நேரத்தில் தரையிறங்கின. இதனை அடுத்து டெகல் விமான நிலையம் மூடப்படும் என்றும் அங்கிருந்து இறுதியாக ஏர் பிரான்ஸ் நிறுவனத்தின் விமானம் பாரிஸ் நகருக்கு புறப்பட்டு செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் டெகல் விமான நிலையத்துக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் எளிமையான ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு அந்த விமான நிலையம் அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டது. ஏற்கனவே அறிவித்தபடி இறுதியாக டெகல் விமான நிலையத்திலிருந்து ஏர் பிரான்ஸ் விமானம் பாரிஸுக்கு புறப்பட்டு சென்றது. அந்த விமானம் ரன்வேயில் சென்று உயரே பறந்த போதும் ஏராளமானோர் முதலில் விமானத்தை பார்த்ததை போன்று ஏக்கத்துடன் பார்த்து அக்காட்சிகளை மொபைல் போன்களில் பதிவு செய்து கொண்டனர். இனி உலக அளவிலான மேலும் சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். அமெரிக்காவில் தொடர்ந்து ஒரு வாரமாக தினமும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் ஒவ்வொரு நாளும் புதிதாக கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு உள்ளாவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த எண்ணிக்கை கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு 1 லட்சத்திற்கும் குறைவாக இருந்தது. ஆனால் தற்போது ஒரே நாளில் 1,35,000த்திற்கும் அதிகமானோருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டு வருகிறது. இதேபோல் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் தமது திருமண நாள் இன்னும் நிச்சயிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். நியூ பிளைமவுத் நகரில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். 40 வயது நிரம்பிய ஆர்டன் 44 வயதான கிளார்க் கைஃபோர்ட் என்ற தொலைக்காட்சி அறிவிப்பாளரை திருமணம் செய்ய ஏற்கனவே முடிவெடுத்துள்ளார். திருமணத்திற்கு முன்பே இணைந்து வாழும் இவர்களுக்கு 2 வயதை பெண் குழந்தை இருப்பது தெரியவந்துள்ளது. நேபாளத்தில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டியுள்ள நிலையில் இலவச நோய் பரிசோதனை செய்யும் வசதியை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது.
மார்ச் மாதம் 2வது நபருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து கடுமையான விதிகள் அமல்படுத்தப்பட்டன. இருப்பினும் தற்போது 2 லட்சம் பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இலவசமாக வைரஸ் தொற்று பரிசோதனை செய்யவும் சிகிச்சை அளிக்கவும் அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. மெக்சிகோவில் செய்தியாளர் கொலை செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை எடுக்க அரசை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். உலகில் அதிக குற்றங்கள் நடைபெறும் நாடுகளில் மெக்சிகோவும் ஒன்றாக விளங்குகிறது. நாட்டின் பல பகுதிகளில் செயல்படும் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் பல்வேறு குற்றச் செயல்களை அரங்கேற்றி வருகின்றன. இது தொடர்பாக செய்தி சேகரிக்கும் செய்தியாளர்களையும் கொலை செய்ய இந்த கும்பல்கள் தயங்குவதில்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் நாடு முழுவதும் அதிக எண்ணிக்கையில் நடந்து வருகிறது. இந்நிலையில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பாக ஆஸ்திரேலிய அரசு குழந்தைகள் காப்பக முன்னாள் ஊழியர் உள்ளிட்ட 14 பேரை கைது செய்துள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் உலக அளவில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஆஸ்திரேலியாவில் பாலியல் குற்றங்களுக்கு பயன்படும் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்த கும்பல் ஒன்றை பற்றிய நகரில் போலீசார் விசாரணையில் நடத்தி வந்தனர். இதுபோன்ற பொருட்களை தயாரித்து அவற்றை இணையதளம் மூலம் அந்த கும்பல் விற்பனை செய்து வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக 14 பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். இத்தாலியில் கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு ஆளானோரின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்தது. ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா வைரஸ் மீண்டும் பரவத் தொடங்கியதால் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு உள்ளன. இத்தாலியை பொறுத்தளவில் இதுவரை கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்புக்கு ஆளானோரின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துள்ளது. இதேபோல் ஒவ்வொரு நாளும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 7 மாதங்களில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. ஏற்கனவே நாட்டின் பல பகுதிகளில் கடுமையான பாதுகாப்பு விதிகள் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பாதிப்புகள் அதிகரித்து வருவதால் அந்நாட்டு அரசு கவலையில் மூழ்கியுள்ளது. சீனாவின் சினோவேக் தடுப்பு மருந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட தன்னார்வலர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதால் அந்த மருந்தை பயன்படுத்தப் போவதில்லை என பிரேசில் அதிபர் அறிவித்துள்ளார். தொடக்கத்தில் இருந்தே அதிபர் போல்சனாரோ சினோவேக் தடுப்பு மருந்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் சாவ் பாலோ மாநிலத்தில் இந்த மருந்தை மனிதர்களிடம் பரிசோதனை செய்தபோது இதற்காக பயன்படுத்தப்பட்ட தன்னார்வலர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து சாவ் பாலோ ஆளுநருக்கும் மத்திய அரசுக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டது. சினோவேக் தடுப்பு மருந்தை பயன்படுத்துவதால் மோசமான எதிர்விளைவுகள் ஏற்படுவதாக அதிபர் போல்சனாரோ விமர்சனம் செய்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளுக்குள் அனைவரும் சுதந்திரமாக பயணம் செய்யலாம் என்ற நிலைப்பாட்டில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என ஜெர்மன் வலியுறுத்தியுள்ளது. அண்மையில் பிரான்ஸ் நாட்டு நீஸ் நகரில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் 2 பேர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டனர். ஒருவர் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டார். அதற்கு முன்பாக பாரிஸ் நகருக்கு அருகே நடந்த மற்றொரு தீவிரவாத தாக்குதலில் பள்ளி ஆசிரியர் ஒருவர் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளில் பாதுகாப்பு என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் ஷெங்கன் பரப்பில் அமல்படுத்தப்பட்டுள்ள பயண அனுமதியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். புகலிடம் தேடி வந்த அகதிகளில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் ஸ்பெயின் நாட்டின் கிரான் கனாரியா தீவில் தவிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தீவிரவாத தாக்குதல், போர், பசி, பட்டினி போன்ற பல்வேறு காரணங்களினால் ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து ஏராளமானோர் அகதிகளாக வெளியேறுகின்றனர். இவர்கள் அனைவரும் ஐரோப்பிய நாடுகளில் புகலிடம் தேடி கிரீஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் தஞ்சமடைகின்றனர். தற்போது அகதிகளின் வருகை தொடர்ந்து மீண்டும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இதுபோல் கிரான் கனாரியா தீவுக்கு வந்த 2000த்திற்கும் மேற்பட்ட அகதிகள் தீவில் தவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மெக்சிகோ நாட்டின் கேன்குன் நகரில் பெண்கள் அமைப்பினர் போராட்டம் நடத்திய போது போலீசார் துப்பாக்கியை பயன்படுத்தியது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இளம்பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை விரைவில் கைது செய்திடக் கோரி கேன்குன் நகரில் மகளிர் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர்.
நாடு முழுவதும் குற்றச்சம்பவங்கள் அதிகம் நடைபெற்று வருவதாக ஏற்கனவே புகார் எழுந்துள்ள நிலையில் நடவடிக்கை எடுக்க அரசை வலியுறுத்தி இதேபோல் நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே கேன்குன் நகரில் போராட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் செயல்பட்ட போலீசார் துப்பாக்கியை பயன்படுத்தியதால் அது குறித்து விசாரணை நடத்திட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் அமைப்பும் மனித உரிமை அமைப்புகளும் கோரிக்கை விடுத்துள்ளன. இங்கிலாந்தின் டெர்பி நகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் 600 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான மருத்துவமனையில் பணியாற்றும் 11,500 பேரில் 987 பேர் விடுமுறை எடுத்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதில் 600க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் மேலும் பலர் நோயாளிகளுடன் தொடர்பில் இருந்ததால் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அசர்பைஜான் ஆர்மேனிய நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்த உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கானோர் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நகர்னோ கரபாக் பகுதி குறித்த மோதல் காரணமாக அசர்பைஜான் மற்றும் ஆர்மேனிய நாடுகளுக்கு இடையே கடந்த ஒரு மாதமாக பயங்கர சண்டை நடந்து வந்தது. இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டுவர துருக்கி உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே முயற்சி செய்து வந்தன. இந்நிலையில் ரஷ்ய அரசின் முயற்சியால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்டது. இதனை கொண்டாடும் விதமாக அசர்பைஜான் தலைநகர் பாக்கூவில் ஆயிரக்கணக்கானோர் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பாக்லாந்து தீவுகளில் இங்கிலாந்து ராணுவம் புதைத்து வைத்த கன்னி வெடிகுண்டுகள் அனைத்தும் அகற்றப்பட்டதாக 32 ஆண்டுகளுக்கு பிறகு அறிவிக்கப்பட்டுள்ளது. கேமன் தீவுகள், பாக்லாந்து தீவுகள் உள்ளிட்ட 14 பகுதிகள் பிரிட்டனுக்கு வெளியில் பிரிட்டனுக்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற பகுதிகளாக விளங்குகிறது. அர்ஜென்டினாவுக்கு அருகில் உள்ள பாக்லாந்து தீவில் கடந்த 1982ஆம் ஆண்டு அர்ஜென்டினா ராணுவம் நுழைந்ததைத் தொடர்ந்து பிரிட்டனும் அங்கே ராணுவத்தை அனுப்பியது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற சண்டையின் போது இத்தீவின் பல பகுதிகளில் பிரிட்டன் ராணுவத்தினர் கன்னி வெடிகளை புதைத்தனர். அதன் பிறகு மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின்படி இக்கன்னி வெடிகளை அகற்றும் பணிகளை இங்கிலாந்து ராணுவம் மேற்கொண்டது. புவி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம் குறித்து உலக தொழில்துறையினர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என பிரிட்டன் இளவரசர் சார்ல்ஸ் வலியுறுத்தியுள்ளார். பருவநிலை மாற்றம் தொடர்பான இணையவழி கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்ற இளவரசர் சார்ல்ஸ், பொருளாதாரத்திற்கு முன்னுரிமை கொடுத்து எடுக்கப்படும் நடவடிக்கைகள் இயற்கைக்கு விரோதமாகவும் எதிர்கால உயிர் சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் இருப்பதாகவும் கருத்து தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு ஒரே தீர்வு கார்பன் வெளியீட்டை தடுப்பதுதான் என்று கூறினார். இத்துடன் உலகம் ஒரு பார்வை செய்தி தொகுப்பு நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.